ஸோ இன்னைக்கு வந்து சமீர், அதாவது சொசைட்டி ஃபார் அப்ளைடு மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச். ஸோ இதில் வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். என்ன நோட்டிஃபிகேஷன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் கான்ட்ராக்ட் பொசிஷன் இன் சமீர். ஸோ என்னென்ன கான்ட்ராக்ட் பொசிஷனுக்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 2 போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் எத்தனை வேகன்சி இருக்குன்னா 10 இருக்கு. ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 2 வேகன்சி இருக்கு. ஸோ அதோட குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் எலக்ட்ரானிக்ஸ், BE or BTech in electronics and communication or telecommunication engineering. Work experience nil. So job description கொடுத்திருக்காங்க. So next வந்து project technical assistant. So project technical assistant க்கு வந்து discipline electronics, essential qualification and work experience பார்த்தீங்கன்னா should have passed ITI in electronics. அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெல் கொடுத்துருக்காங்க, தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கன்சால்டேட் பே ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 34,000 per month, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 21,000 per month. ஏஜ் லிமிட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்டு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்டு நெல், அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 28 years. அதே மாதிரி ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெல், அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 years. ஸோ இது கான்ட்ராக்ட் பொசிஷனுங்கிறதுனால 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஃபார் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 1/7/26 அண்ட் 2/7/26 2 டேட் கொடுத்துருக்காங்க ஃபார் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். அதே மாதிரி ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1/7/26. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 9:30 AM. ஸோ வென்யூ இன்டர்வியூ ஒரு டெஸ்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா சமீர் சென்டர் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ், CIT கேம்பஸ், தரமணி, சென்னை. ஓகே, ஸோ அதோட கூகுள் மேப் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் டு பி brought along at the time of written test or interview. ஸோ இன்டர்வியூக்கு வந்து கொண்டு வர டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு சமீர் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, SSC மார்க் ஷீட், HSC மார்க் ஷீட், ITI சர்டிஃபிகேட், அது வந்து ப்ராஜெக்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு போஸ்ட்டுக்கு. அதே மாதிரி NCVT சர்டிஃபிகேட், அது வந்து ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபையிங் எக்ஸாம் பாசிங் சர்டிஃபிகேட், இதே மாதிரி குவாலிஃபையிங் எக்ஸாம் மார்க்ஸ் ஃபார் ஆல் இயர்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார் அப்ளிகபிள். அதே மாதிரி கேண்டிடேட் பிலாங்கிங் டு SC ஆர் ST கேட்டகரிஸ் வந்து அவங்க வேலிட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க இன்டர்வியூக்கு போகிறப்ப. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து மேலே சொன்ன அந்த டாக்குமெண்ட் வித் அப்ளிகேஷன் ஃபார்மோட வரணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஷல் அப்பியர் ஃபார் த வாக்-இன் ஆன் த ப்ரிஸ்கிரைப் டேட் with a completed application form and all the necessary document listed. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சமீர் வெப்சைட்டில் இருக்குது, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வெப்சைட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கணும் ஃபார் அப்டேட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் அண்ட் டைம், வென்யூ இதெல்லாம் வந்து இதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் ஃபுல்லாக இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.